அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த சந்தையை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்கிற மாதிரி அதை டீடைல் சொல்லிருங்க. இந்த சந்தைக்கு வரணும் அப்படின்னா இந்த சந்தையோட பேர் வந்து மூணாம்பள்ளி சந்தை. இந்த சந்தைக்கு வரணும்னா திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வரலாம், ஈரோடு மாவட்டத்துல இருந்து வரலாம். திருப்பூர் மாவட்டத்துல இருந்துன்னா அவினாசில இருந்து 25 கிலோமீட்டர் வரும் இந்த சந்தைக்கு. அவினாசி கோபி ரோடு, அவினாசி டு கோபி ரோட்ல வந்தோம்னா நம்பியூர் தாண்டி 4 கிலோமீட்டர். இப்படி ஈரோடு வந்து வந்தோம்னா கோபியில இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் வரும். கோபி டு அவினாசி ரோடு 17 கிலோமீட்டர் வரும். காலையில் 5 மணில இருந்து அதிகபட்சம் ஒரு 10 மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும். 10 மணி வரைக்கும் நடக்கும் இந்த சந்தை. இங்க வந்து பால் குட்டி, மேப்பு குட்டி, அசெம்பிளி இந்த மாதிரி தரமான குட்டியெல்லாம் கொண்டு வருவோம், வாங்கிக்கலாம். நல்ல பெஸ்ட் குவாலிட்டியான குட்டி, முதல் தரமான குட்டி, நல்லா நெட்டு நீளமா நல்லா growth வர குட்டியா கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து இந்த சந்தையில வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே. நான் அப்படியே குட்டியோட விலை நிலவரம் பாத்துறலாங்களா? ஃபர்ஸ்ட் லோ பிரைஸ்ல இருந்து போயிடலாம். விலை நிலவரம் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க ஃபோன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க. சாயங்காலம் 4 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம். இடப்பட்ட நேரத்தில் கூப்பிடாதீங்க, கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்க முடியாது சூழ்நிலை இருப்ப எடுக்க மாட்டோம். இந்த டயத்துல ஃபோன் பண்ணிட்டு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. சரி, அப்படியே பாத்துறலாங்களா? பாத்துறலாம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அண்ணா நல்ல குவாலிட்டியான குட்டினா இது ஜமுனாபாரி தலச்சேரி சேர்ந்த இடவெட்டு குட்டி. இடவெட்டுனால சரியான அளவு பிறவை. இது எத்தனை நாளான குட்டி இருக்கு? இது ஒரு 15 நாள் இருந்த குட்டிக்கு. 15 நாள் குட்டி. தொப்புள் குட்டின்னு உலகில் 15 நாள் குட்டி. காது குட்டினே சொல்லலாம். காது குட்டி தான். காது குட்டி ஜமுனாபாரி தலச்சேரி சேர்ந்தது இடவெட்டு குட்டி. அது மோளைக்குட்டி, மோளையாடுங்களா? மோளையாடு. சரி, நல்ல பெருஆடா வரும். இது என்ன விலைனா வரும்? இது 2800 ரூபா சொல்லுதுண்ணா. 2800. 2800. ஃபைனல் ரேட்னா? ஃபைனல் 2500 ரூபா கொடுக்கலாம். 2500னா ஃபைனல் பண்ணலாம். ஃபைனல் 2500 கொடுக்கலாம். குவாலிட்டியான குட்டி, தரமான குட்டி, பால் அருமையா குடி. சரி, ஓகே. நான் அடுத்து அண்ணா இது செம்பிளி கிடாய். செம்பிளிலே கிடா குட்டி. தொப்புள் கொடி உழுகுல. எத்தனை நாளான கிடா? 10 நாள் இருக்குண்ணா. 10 to 15 நாளுக்குள்ள. சரி, இது வந்து என்ன விலை வரும்? 2200 ரூபா சொல்லுதுண்ணா. 2200. நல்ல சாக்லேட் கலர் மாதிரி இருக்கு. நல்ல சாக்லேட் அருமையான குட்டி, குவாலிட்டியான பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. இது என்ன ரேட்னா சொல்றீங்க? 2200 ரூபா சொல்லுது. ஃபைனல் 2 ரூபா 2000 ரூபா கொடுக்கலாம். 2000 ஃபைனல் பண்ணலாம். பால் அருமையா குடிக்குதா? சரி, ஓகே. அண்ணா இது செம்பிளிலே அடிக்கரிஞ்சி பிறவை. அடிக்கரிஞ்சி பிறவை பெரிய குட்டி. இது தொப்புள் குட்டி, இன்னும் உழுகுல. தரமான குட்டி, குவாலிட்டியான குட்டி. இது எத்தனை நாளான குட்டி இருக்கு? இது ஒரு 15 ல இருந்து 20 நாளுக்குள்ள இருக்குண்ணா. 15 to 20 நாள். 20 நாளுக்குள்ள இருக்கு. என்ன ரேட்னா வருது? 2500 ரூபா சொல்லுதுண்ணா. 2500. ஃபைனல் 2 ரூபா கொடுக்கலாம். 2 ஃபைனல் பண்ணலாம். சரி, ஓகே. இது அடிக்கரிஞ்சி கிடாய். அடிக்கரிஞ்சிலே கிடா குட்டி. அடிக்கரிஞ்சில கிடாய், பால் அருமையா குடிக்கு, நல்ல குட்டி. சரிங்க. குட்டி குவாலிட்டியான குட்டி, தரமான குட்டி. எத்தனை நாளான குட்டி இருக்குங்க? இதெல்லாம் ஒரு 20 நாள் இருக்குண்ணா குட்டி. 20 நாள் தான் இருக்கும். 20 நாள் இருக்கு குட்டி. என்ன விலைனா வரும்? இது 3 ரூபா 3000 ரூபா சொல்லுதுண்ணா. 3 ரூபா சொல்றீங்க. இது அது ஒரு ஆட்டு குட்டிங்களா? இல்ல, ஒரு பட்டி குட்டி. அது 2 ஜோடியா? கிடாய் ஒண்ணு பிறகு ஒண்ணு வாங்கினா என்ன விலை வரும்? 5000 ரூபா கொடுத்துடலாம். 5 ரூபா கொடுக்கலாம். அது கம்மியா ஆகாது. அது கம்மி பண்ண முடியாது. நானே கம்மியா தான் கொடுக்குறேன். நீங்களே கம்மி. ஏன்னா குட்டி பாருங்க, பெரிய குட்டி. மேப்தர குட்டி. சரி, ஓகே. சூப்பர் கிடாய் குட்டி. ஒயிட் ஐ, வெள்ளக்கண்ணோட இருக்கு. ஒயிட் ஐ, வெள்ளக்கண்ணு குட்டி. குவாலிட்டியா வருதுங்க. தரமான குட்டி. 3 ரூபா சொல்லுது. 3 ரூபா. என்ன மயிலம்பாடியில சேருங்களா? ஒரிஜினல் மயிலம்பாடி கிடா குட்டி, குவாலிட்டியான குட்டி. 3000 ரூபா சொல்லுதுன்னா 2800 ரூபா கொடுக்கலாம். 2800னா ஃபைனல் பண்ணலாம். கொடுக்கலாம். சரி, ஓகே. நான் அடுத்து பாரு கிடாய். இது என்ன ரேட்னா வருது? இது 3000 ரூபா சொல்லுதுண்ணா. 3 ரூபா. எத்தனை நாளான குட்டி இருக்கு? இது 20 நாள் குட்டிண்ணா. 20 நாளான குட்டி. ஆமா. என்ன ரேட்னா ஃபைனல் பண்ணிக்கலாம்? 3000 ரூபா சொல்லுதுன்னா 2800 ரூபா கொடுக்கலாம். 2800னா ஃபைனல் பண்ணிக்கலாம். குவாலிட்டியான குட்டி.
கிடாய்ண்ணா. கிடா குட்டி என்ன செவலையில சேருங்களா? செவலை மயிலம்பாடி குட்டி. மயிலம்பாடியிலே செவலம் வெள்ளை மாதிரி. நாலு செவலை கால் சட்டை. செவலை செவலை சட்டை. செவலை சட்டை. என்ன ரேட் வருது? இது 3000 சொல்லுங்க. 3 ரூபா. 3000. எத்தனை நாளான குட்டி இருக்கு? இது 20 நாள் குட்டி. இது 20 நாள் தான். இன்னைக்கு வந்து பால் குட்டிகள் எத்தனை கொண்டாந்துருக்கீங்க? பால் குட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 குட்டி கொண்டு வந்து. 5 ரூபாய் இருக்கு. 5 குட்டி. சரி ஓகே. இது ஃபைனல் ரேட் ஃபைனல் 2800 ரூபா கொடுக்கலாம். 2800. அது கம்மி ஆகாது. அது கம்மி பண்ண முடியாது, ஏன்னா விலை ஏறி வாங்கியிருக்கு. சரி ஓகே. அடுத்து இந்த குட்டினா ஆனா இது வந்து முருங்காது, முருகாது, மூலிக்காது, பறவைக்காதுன்னு சொல்லலாம். ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஏரியால சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலா அது முருங்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டி அதிகமா வராது. வராதுங்க. ஒரு 300 குட்டி 200 குட்டில ஒரு குட்டி கிடைக்கும். ஓ இதெல்லாம் ரேர் கிடைக்கிறது. சரிங்க. சரியான கிடையாது. கொடியாட்டுக்கு ஈக்குவல், அதுக்கு மேலே வளர்ச்சி வரும். இது வந்து எத்தனை நாளான குட்டி இருக்கு? இது என்ன ஒரு 25 நாள் இருக்குண்ணா. 25 நாள் தான் ஆமா, இருக்கு. குட்டி பெரிய குட்டி. இன்னும் தொப்புள் குடி உழுவுல. குட்டி எப்படிங்க தொப்புள் குடி உழுவு குட்டி வச்சு ஒண்ணு வருது. நல்ல பெரிய கிடையாது. இது என்ன ரேட் வருங்க? இது 3000 ரூபா சொல்லுதுண்ணா. 3 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 2800 ரூபா கொடுக்கலாம். 2800னா ஃபைனல் பண்ணலாம். ஃபைனல் பண்ணல கொடுக்கலாம். நல்லா பாக்குறதுக்கு பொடு பொடுன்னு பாத்துட்டு இருக்குது. குட்டி நல்ல குவாலிட்டியான குட்டிண்ணா. பால் அருமையா குடி. அப்பா காமிச்சா அருமையா பால் குடி. குட்டி நல்ல குட்டி. சரி ஓகே. இந்த ரெண்டு குட்டி வேணும் அண்ணா. ரெண்டு ஒரு கிடா குட்டி, ஒரு மூட்டு குட்டி, ரெண்டு ஒருதாய் குட்டி. கிடாய் ஒண்ணு பிறவி ஒண்ணு. ரெண்டுமே வெள்ளாடு. ரெண்டுமே வெள்ளாடு, தரமான குட்டி. ரெண்டுமே நாட்டு வெள்ளாட்டு குட்டி, நல்ல தரமான குவாலிட்டியான குட்டி. என்ன விலைனா வரும்? இது 4500 சொல்லுங்க. 4500. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 4000 ரூபா கொடுக்கலாம். குட்டி குவாலிட்டியான குட்டி. இது ரெண்டா வராட்டு குட்டிங்களா வேற வேற? இல்ல வெவ்வேறு. வெவ்வேறு ஆட்டு குட்டி. இது வந்து தலைச்சேரி, இது நாட்டாடு. நாட்டாடு. ரெண்டு சேர்ந்து வாங்குற மாதிரி ஃபைனல் என்ன ரேட்? ஃபைனல் 4000 ரூபா கொடுக்கலாம். 4 ரூபாய் முடிக்கலாம். சரி ஓகே. ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் ஐட்டம் இருக்கா? அண்ணா ஸ்பெஷலா இருக்குண்ணா, டிஃபரெண்டா இருக்குண்ணா. டிஃபரெண்டா? ஆமாண்ணா. என்ன குட்டிங்க? ஒரு பாப்கார்ன் குட்டி காமிக்கிறேண்ணா. பாப்கார்ன். பாப்கார்ன் பார்க்கலாங்களா? இந்த பாப்கார்ன் பாருண்ணா. பாப்கார்ன். ஏன் இது என்ன ராகத்துல சேரும்? இது வந்து மயிலம்பாடிக்கும் குறும்பிக்கு சென்டர் பிளேஸ். சென்டர் பிளேஸ். இடவெட்டு பாப்கார்ன் அருமையான குட்டி. பாப்கார்ன் நல்லா. ஏன் பாப்கார்ன் அப்படின்னு சொல்றேன்னா இங்க பாருங்க, பாப்கார்ன் மாதிரியே இருக்கு பாருங்க. இது வந்து பாப்கார்ன் செம்பிளி. பாப்கார்ன் செம்பிளி புதுசா வந்திருக்குது. ஆமா, புதுசா பீஸான்னு பேர் வச்சோம்னா அது பீஸா கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுறது இல்லையா? அந்த மாதிரி நியூவான நேம் அதுக்கு. இது கிடாய்களா பரவாயில்ல? இது கிடா குட்டிண்ணா. கிடா குட்டி. என்ன விலைனா வரும்? அண்ணா இது 3000 ரூபா சொல்லுதுண்ணா. 3000 ரூபா சொல்றீங்க. குட்டி பெரிய குட்டிண்ணா. இன்னும் தொப்புள் கொடியே உழுவல. குட்டி தரமான குட்டி. என்ன விலைனா முடிக்கலாம்? இது 2700 ரூபா கொடுக்கலாம். 2700 2700 கொடுக்கலாம். அருமையான பாப்கார்ன் செம்பிளி சூப்பர் குட்டிண்ணா. சரி ஓகே. இடவெட்டு குட்டி. ஆனா இந்த குட்டி அண்ணா இது கிடாயின அருமையான கிடாயின செம்பிளி. கிடா குட்டி. ஆமா, கிடா குட்டி. குட்டி குவாலிட்டியான குட்டி. இன்னும் தொப்புள் கொடி உழுவல. நல்ல பெரிய குட்டிண்ணா. நல்ல பறவைக்காதோட இருக்கு. ஆமா. இது என்ன ரேட்னா வரும்? இது 3000 ரூபா சொல்லுதுண்ணா. 3 ரூபா சொல்றீங்க. எத்தனை நாளான குட்டி இருக்கு? இது 20 நாள் குட்டி. 20 நாளான குட்டி. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? இது 2800 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. 2800னா ஃபைனல் பண்ணலாம். பால் நல்லா குடி. சரி ஓகே. ஓகே. இதுங்க அண்ணா இது செம்பிளி மயிலம்பாடி குட்டி பிறவை. மயிலம்பாடியிலே பிறவை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான குட்டி. என்ன ரேட்னா வருது? இது 2800 ரூபா சொல்லுது. 2800. என்ன ரேட்னா முடிக்கலாம்? 2500 கொடுக்கலாம். மயிலம்பாடி குட்டி. மயிலம்பாடி பெரிய குட்டி, தரமான குட்டி, குவாலிட்டியான குட்டி. பொட்டு குட்டி மாதிரி. பொட்டு குட்டி கூட சேர்ந்து. பொட்டு குட்டி கூட சேர்ந்த ரகம் தான். ஓ, அந்த ரகம் அது கூட சேர்ந்த ரகம் தான். சரி சரி. நல்ல பெரிய குட்டியா பெரிய அளவு. ஃபைனல் என்ன ரேட்னா முடிக்கலாம்? ஃபைனல் 2500 ரூபா கொடுத்துடலாம். 2500னா முடிக்கலாம். 2500 கொடுத்துடலாம். அடுத்து மூலிக்காதோட இது அருமையான கடை என்ன. இது மூலிக்காது. இது கொம்பு பெரிய கொம்பா வருது. சண்டை கடை கூட சேர்ந்த கொம்போட குட்டி. சண்டை கடை குட்டி தரமான குட்டி, குவாலிட்டியான குட்டிண்ணா. என்ன ரேட்னா வருது? எத்தனை நாளான குட்டி? இது 3000 ரூபா சொல்லுதுண்ணா. 3 ரூபா சொல்றீங்க. எத்தனை நாள் இருக்குண்ணா குட்டிக்கு வயசு? 25 நாள் இருக்குண்ணா குட்டி. 25 நாள் தான் இருக்கும். 25 நாள். என்ன ரேட்னா ஃபைனல்? 2800 ரூபா கொடுக்கலாம். 2800னா முடிக்கலாம். 2800 ரூபா கொடுக்கலாம். குட்டி குவாலிட்டியான குட்டி. இதே நேரத்துல இன்னொரு காமிக்கிற பாருங்க. இந்த பெஸ்டான குட்டி. இந்த கிடாய். கிடா குட்டி. இது என்ன ரேட்னா? இது 3300 ரூபா சொல்லுது. 3300. பெரிய குட்டி. இது கொம்பு வருங்களா? இதுக்கு மீடியமா வரும். இதுக்கு நல்ல கொம்பு வரும். அதுக்கு நல்லாவே கொம்பு வரும். சரி ஓகே. அது ரெண்டும் சேர்ந்து ஒட்டுக்கா வாங்குற மாதிரி தான் என்ன? ரெண்டும் சேர்ந்து 6 ரூபாய்க்கு கொடுக்கலாம்.
6 ரூபா தான் ஃபைனல். அவ்வளோ 200 கம்மி பண்ணி கொடுக்கும். 5800. 5800. சரி ஓகேண்ணா. நல்ல தரமான குட்டி, குவாலிட்டியான குட்டி. குட்டி பாருங்க எப்படி நல்ல வெயிட், நல்ல சூப்பரா ஒரு குட்டி. சரி ஓகேண்ணா. செம்பிளியான வெள்ளாடு. ஆனா இந்த குட்டி செம்பிளி கிடையாதுண்ணா. செம்பிளிலே மேய்ச்சல் குட்டிண்ணா. மேய்ச்சல் தர குட்டி. மேய்ச்சல் தர குட்டி. இது என்ன ரேட்னா வருது? இது 3800 சொல்லுது. 3800. 3800. எத்தனை நாள் இருக்குண்ணா குட்டிக்கு வயசு? இது 1 மாசத்துக்கு மேல இருக்குண்ணா. 1 மாசமான குட்டி. 1 மாசத்துக்கு மேல இருக்கு. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஃபைனல் ஒரு 3500 கொடுக்கலாம். 3500 கொடுக்கலாம். சரி ஓகே. குட்டி எச்சோன்னு வருண்ணா. நல்ல நெட்டு நீளமான குட்டி, உயரமான பெரிய குட்டிண்ணா. நிலையில கொண்டு போறீங்களா? இந்த குட்டினா நாட்டாடு பிறவை, அருமையான பிறவை. நாட்டாட்லயே பிறவை குட்டி. இது என்ன ரேட்னா வருது? 2800 சொல்லுது. 2800. என்ன ரேட்னா முடியல? 2500 கொடுக்கலாம். 2500 ஃபைனல். 2500 கொடுக்கலாம். குட்டி குவாலிட்டியான தரமான குட்டி. இன்னும் குட்டி வந்து தொப்புள் குட்டி உழுவுல இருக்கு. தொப்புள் குட்டி ஒண்ணு உழுகுல. குட்டி எச்சோன்னு இருக்கு. இது எத்தனை நாள் இருக்கு குட்டி வயசு? இதுக்கு ஒரு 25 நாள் 20 நாள் இருக்கு. 20-25 மேய்ச்சல் தரம் இருந்தாலும் பால் போடணும். ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? இது 2500 கொடுக்கலாம். 2500 ஃபைனல். 2500 கொடுக்கலாம். பெரிய குட்டியே கொடுக்குற விலை கம்மியா. சரி குவாலிட்டியான தரமான குட்டி. இருக்கு. அருமையான 5 ஸ்டார்னு சொல்லலாம். 5 ஸ்டார் சாக்லேட் கலர். சாக்லேட் சூப்பர் குட்டியா இருக்கு. நல்ல நைஸ் நெகுநெகுன்னு இருக்கு கலர் முன்னே அப்படியே. ஆமா. இது வந்து என்ன ரேட்னா வரும்? 3000 சொல்லுதுண்ணா. 3000. 3500. 3000. 3000 தான். 3000. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கும்? 2700 கொடுக்கலாம். 2700 கொடுக்கலாம். குவாலிட்டியான குட்டி, தரமான குட்டி. இது வந்து எத்தனை நாள் ஆன குட்டி? இது 1 மாசத்துக்குள்ளதான். 1 மாசத்துக்குள்ளதான். இன்னும் தொப்புள் குட்டி உழுகுல குட்டி. நல்ல சூட்டிப்பான குட்டி. சூட்டிப்பான குட்டி. மெதுவா. சரி ஓகே. இந்த குட்டினா அண்ணா இது கெடா குட்டினா. கெடா குட்டி. என்ன நேரத்துல சேருங்க? இது வந்து நாட்டாடுண்ணா. நாட்டு வெள்ளாடுல கன்னி கிராஸ். கன்னி எடவெட்டு குட்டி. நல்ல குவாலிட்டியான தரமான. மெயின் வந்து எடவெட்டே பாத்தீங்கன்னா கறி பிடித்து அதிகமாவும் நல்ல growth கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்றது. இது வந்து என்ன ரேட் வருது? இது ஜோடியா இருக்குண்ணா. 2 குட்டி, ஒரு கடாய் ஒரு பிறவை. பாருங்க 2 ஒராட்டும் குட்டி. 2 ஒருதாய் குட்டி. கடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. ரெண்டுமே எத்தனை நாள் ஆன குட்டி இருக்கு? இதெல்லாம் 1 மாசத்துக்கு மேல இருக்குண்ணா. 1 மாசத்துக்கு மேல இருக்கு. 1 மாசம் தான், ஒரு 5 நாள் வித்தியாசம் இருக்கு. மெயின் இந்த கண்ணினாவே பாத்தீங்கன்னா 2 குட்டி 3 குட்டி வர்க்கம்பாங்க. இது எத்தனை குட்டியோட போனது? இது ஒரு 3 குட்டி போட்டதுதான். 3 குட்டி போட்டது. ஒண்ணு அவங்க வச்சுட்டு மீதி 2 சேல் பண்ணிட்டாங்க. நல்லா நெட்டு நீளமான குட்டி. பாக்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு. கைப்பழக்கம் கூட கூப்பிட்டோம் நீங்க. அருமையா பால் குடிக்கு. இது கடிச்சிடாதீங்க. குட்டி குவாலிட்டியான குட்டி. ஓகே. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா? இது 7500 சொல்லுது ஜோடி. 7000 கொடுத்தல. 2 7 கொடுக்கலாம். 7 கொடுத்தல. குட்டி தரமான குட்டி. சரி ஓகே. இந்த குட்டி அண்ணா இது நாட்டாடு. நாட்டு வெள்ளாடு குட்டி, தரமான குட்டி. லைட் சவளையில வருமா? ஆமாண்ணா. என்ன ரேட்னா வருது? இது ஜோடி 8 ரூபா சொல்லுதுண்ணா. ஜோடி 8 ரூபா. பெரிய குட்டிண்ணா. 2 குட்டிங்களா இல்ல ஒரு குட்டி மட்டும்? 2 குட்டி சேர்த்து. கடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. குட்டி உயரம் பாருங்க. ரெண்டுமே நல்லா நெட்டு நீளமான குட்டி. எத்தனை நாளான குட்டி இருக்கு? இதெல்லாம் ஒரு மாசம் இருக்குண்ணா குட்டி. 1 மாசம். 1 மாசம் ஒரு 10 நாள் அதிகமா இருக்கு. என்ன ரேட்னா வருது? ஜோடி 8 ரூபா சொல்லுதுண்ணா. 8000 ரூபா. அது கம்மியா? ஒரு 500 கம்மி பண்ணி கொடுக்கலாம். 7500 முடியும். 7500 கொடுக்கலாம். 2 ஒராட்டும் குட்டி. 2 ஒருதாய் குட்டி தான். 2 ஒருதாய் குட்டி. இது என்ன 3 குட்டியா இருக்குமா 2 குட்டி? இது 4 குட்டி போட்டுருக்கு. 4 குட்டி வரும். 2 ஆட்டோட இருக்கு, 2 தனியா எடுத்துட்டு. 2 மட்டும் வச்சிட்டு 2 கொடுத்துட்டாங்க. ஆமாங்க. சரி ஓகே. குட்டி எப்படின்னு பாரு. நல்ல கனம். குட்டி கையில பிடிக்க முடியல, வெயிட். சரி ஓகே. சரிண்ணா. ஓகே. ஃபைனல் என்ன ரேட்னா? 7500 கொடுக்கலாம். அது கம்மியா ஆகாது. அது கம்மியா விட முடியாதுண்ணா. ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே நம்பர் சொல்லிருங்க. ஃபோன் நம்பர் வந்து 97500 417 80ண்ணா. பேருங்க? கோயம்புத்தூர் பிளமேடு. பேர் வந்து சிவகுமார். இது போல வேற எந்த சந்தைக்கு போவீங்க? அங்க வந்தாலும் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு அங்க வந்தாலும் வாங்கலாம். பார்த்த குட்டிகள் வந்து கைவசம் வந்து நாளைக்கு குழந்தை கிடைக்குமா? இங்க இருக்கிற குட்டி மிச்சமா குட்டி.
அப்படியே எந்தெந்த சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிருங்க. நான் இன்னைக்கு வந்து இது மூணாம்பள்ளி சந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து அதிகபட்சம் 10 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய சந்தை வாரம். இது திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்து சென்டர் பிளேஸ்ல இருக்குது. நம்பியூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வரணும். அவினாசில இருந்து வந்தா, கோபியிலிருந்து வந்தா நம்பியூருக்கு முன்னாடி 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த மூணாம்பள்ளி சந்தை நடந்துட்டு இருக்கு. குட்டி வேணுங்கிறவங்க வந்து இங்க வந்து வாங்கலாம். இந்த வாங்கிக்கலாம், குட்டி வாங்கலாம். குட்டி குவாலிட்டியான குட்டி கொடுக்குற தைரியமா நம்பி வந்து நீங்க வாங்கலாம். சரி, ஓகேண்ணா. இது போக வேற சந்தைகள்? வேற சந்தைனா நாளைக்கு வந்து பெருந்துறை பக்தாடிக்குதுண்ணா, குன்னத்தூர் சந்தை. திருப்பூர் மாவட்டம் சேர்ந்தது. பெருந்துறை பக்தாடிக்குது, அருமையான சந்தை, மிகப்பெரிய சந்தை, குன்னத்தூர் சந்தை. அங்க வந்தாலும் குட்டி நல்ல குவாலிட்டியான குட்டி, தரமான குட்டி நான் கொடுக்குறேன். நீங்க அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். வர்றவங்க வந்து அங்க வாங்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து போலவம்பட்டி போவோம். வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை காலையில அப்படிங்கிறது வந்து குண்டட சந்தை, தாராவரம் ரோட்ல குண்டடம். வியாழக்கிழமை வந்து புளியம்பட்டி இல்லைன்னா பொள்ளாச்சி. இந்த சந்தைகளுக்கு போவீங்க? இந்த சந்தைகளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு அங்கேயே கூட வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அது போக வீட்டுக்கு வர மாதிரி இருந்ததுனால கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாங்களா? கான்டாக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் சந்தையில தான் குட்டி கொடுக்குறோம். சரி. ஏன்னா வீட்டுக்கு வந்து நாங்க யாரும் அலோட் பண்றது இல்ல. சரி. ஏன்னா வர்றாங்க, அப்புறம் வந்துட்டு சரிதான் வர்றாங்க, அதான் வர்றாங்க, அதனால கொடுக்குறது. சந்தையிலே வந்து பார்த்து வாங்கி, அதனால சந்தையிலே வந்து பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. சரி, ஓகே. ஆமா. ஏன்னா தரமான குட்டி வந்து சில பேர் தெரியறது இல்லை. இந்த தரம் பிரீட் எப்படி வளரும், இதனுடைய growth எப்படி வரும் அப்படின்னு எல்லாமே ஒரே ரகமா நினைக்கிறதுனால தரமான குட்டிக்கு வந்து வேல்யூ இல்லாத மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. அந்த மாதிரி கூட அதனால வந்து புரிஞ்சுட்டு வாங்கிட்டாங்கன்னா நல்ல growth வர்ற குட்டியா வாங்கி வளர்த்துனாங்கன்னா பெனிஃபிட் இருக்கு அவங்களுக்கு. சரி. எல்லா ஆடுதான் எல்லா குட்டி தான் அப்படின்னு நினைச்சு வாங்கி வளர்த்துனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் காசு விட்டு தோசை தான். அதுதான் உண்மை. அப்படிதான் இருக்கு. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க அலைபேசி தொடர்பு கொண்டு எந்தெந்த சந்தைக்கு போறாங்களோ அங்கேயும் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கினவங்க, மரக்கன்று இலவசமா வாங்கினவங்களோட வீடியோ வந்து பின்னாடி வரும். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். சரி, எடுத்துக்கோங்க. மூணாம்பள்ளியா? இதே ஊர் தான். பேரு? ஜெகன். சரி, ஓகே. எத்தனை படிக்கிறீங்க? டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர். டிப்ளமோ படிக்கிறீங்க. கொண்டு போய் பக்குவமா வச்சு பராமரிப்பீங்களா? சரி, ஓகே. வியாபாரம் முடிஞ்சது. அண்ணா இங்க பாருங்க, அசலம் கூட இல்ல, 100 ரூபா மட்டும் கொடுங்க. தெரியுமா? அவ்வளவுதான். வணக்கம். 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 காலையில முதல் வியாபாரம் கொடுத்துருக்கு. அண்ணனுக்கு விலை கம்மியா தான் கொடுத்துருக்கு. 2.5 கொடுத்தாதான் எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். ஆனா அசலுக்கு தான் கொடுத்துருக்க குட்டி. சேலங்கருப்பு அருமையான குட்டி. பிறவை குட்டி. பிறவை பால் அருமையை குடிக்கு, தலையும் கடிக்கு. என்ன ரேட் சொல்லு? என்ன ரேட்டு முடிஞ்சிருக்கு? இது 3 ரூபா சொல்லுச்சு. 2.400 தான் கொடுத்துருக்கு. 2.400 தான் கொடுத்து. குட்டி தரமான குட்டி, குவாலிட்டியான குட்டி. ஐயா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இதுக்கு முன்னாடி குட்டி வாங்கிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே. கொண்டு போய் பக்குவமா வச்சு பராமரிச்சு வளர்த்துங்க. குட்டி நல்லா growth வரும். சரி, ஓகேண்ணா. பேரு? அவரு பேருங்க? கார்த்தி. சரி, ஓகே. சரி, வா. நன்றி. மரம் வளர்த்துற இடம் இருக்கு, தோட்டம் இருக்கா? இருக்குல்ல, அது மரக்கன் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கேன். நீங்களே எடுப்பீங்க? மரக்கன் எடுத்து கொடுங்க. என்ன கண்ணு வேணும்? கொய்யாக்கா இருக்கு, மகாகனி இருக்கு. எது வேணுங்க? அதுவோ இழுப்பு மரம் இருக்கு. மகாகனி பாத்தீங்கன்னா 2 மரக்கன்னு வாங்கிருக்காங்க. சரி, ஓகேண்ணா. கொண்டு போய் பக்கமா வச்சு பராமரிச்சு வளர்த்துங்க. ரொம்ப நன்றி. விலை முடிஞ்சுங்களா? கன்னி கடாய் கொடுத்துருக்கேன். அருமையான கடாய். கன்னி? ஆமா, கன்னி கடாய், சூப்பர் கடாய். எல்லாம் 40 தரத்துக்கு மேலதான் ஒரு குட்டி. பார்த்துட்டு கரெக்டான தீவனம் கொடுத்தாங்க, ஜம்புன்னு ஒரு கடாய். எத்தனை நாளான குட்டினா? 1 மாசத்துக்கு மேல குட்டி. 1 மாசத்துக்கு மேல குட்டி குவாலிட்டியான தொப்புள் கொடி என்ன உழுவுலீங்க. என்ன விலைக்கு முடிஞ்சுங்க? 3500 கொடுத்துருக்கேன். 3500. தொப்புள் கொடி என்ன உழுவுல, குட்டி வச்சோடுக்குன்னு இருக்கு. குவாலிட்டியான குட்டி, கொண்டு தரமா பார்த்து. சரிங்களா? நல்ல குட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல முறையை வளர்த்துங்க. நல்லா பார்த்துங்க. தொப்புள் கொடி இந்த உழுவுல அப்படியே தான் இருக்கு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கல்லங்காட்டுப்பாளையம். இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல, இவர்கிட்ட இதான் முதல் தடவை.
சரி ஓகே, நல்லபடியா வளர்த்துங்க, growth நல்லா வரும் சொன்ன மாதிரியே. அப்படியே மரக்கன்று இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு, வேணா எடுத்துக்கலாம். எடுத்து கொடுமா. சிரோகிரிக்கு ஜம்னப்பரி தலைச்சேரி மகாகனி பிளஸ் கொய்யா. அண்ணன் வந்து இலவசமா மரக்கன்று கொடுக்குறாரு, அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? வரவேற்கிறேன். சரி ஓகே, ரொம்ப நன்றி. தம்பி வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? திருச்செங்கோட்டுல இருந்து வரேன். திருச்செங்கோடு. இப்ப வந்து சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எப்படி கோழி கொண்டாந்தீங்களா இல்ல ஆட்டுக்குடி வாங்குறீங்க? இல்ல கோழி வாங்க வந்து. கோழி வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. சரி ஓகே. அண்ணா வந்து இப்ப கண்ணு வாங்கிருக்கீங்க, இலவசமா மரக்கன்று கொடுக்குறாரு, அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? நான் வாரம் பாத்துட்டு இருக்கேன். கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. சரி சரி. நம்மளும் வாங்கி தோட்டத்துல வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி ஓகே, கொண்டு போய் பக்கமா வச்சு பராமரிச்சு ஒரு பக்கமா ஒரு மாசமா வரலீங்க, நம்மளுக்கு பார்த்துதான் இருக்கேன், பக்கமா கூட வாங்கி இருக்கேன். சரிம்மா, உங்க பேரு? பேரு கார்த்திக். சரி ஓகே, பக்கமா வச்சு பராமரிச்சு வளர்த்துறேன். நன்றி. ரைட்டு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. இப்போ வந்து குட்டி சேலை. ஆமா, அம்மா 2 குட்டி கொடுத்துருக்குறேங்க. தலைச்சேரி குட்டி, காது குட்டி, அருமையான குட்டி, ரெண்டுமே தலைச்சேரி. நல்ல பிராண்டடான குட்டி. கடாயொன்னு பிறகு வேணுங்க. நல்ல குட்டி, தரமான குட்டி. ஒரு ஆட்டு குட்டி, 2 ஒருதாய் குட்டி. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிச்சீங்க? 9 கடாயொன்னு 3 9 ரூபாய் சொல்லிச்சுங்க, 7 ரூபாய்க்கு கொடுத்துருக்குங்க. 7 ரூபாய்க்கு முடிச்சு. ஆமாங்க. சரி ஓகேண்ணா. குட்டி எப்படி காமிக்கிருப்பாரு? 2 ஒருதாய் குட்டி. வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? களிச்சிரிபாளையம். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கிருக்கீங்களா, இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இந்தாங்க. வாங்கிருக்கீங்க. சரி ஓகே, கொண்டாடி நல்லா பக்குவமா வளர்த்தீங்க, ரொம்ப நன்றி. இந்தாங்க. சூப்பரான ஆடை ஒரு குட்டி வளர்த்து. அக்கா வணக்கம், இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். எங்க இருந்து வர்றீங்க? ஆண்டிபாளையம். இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கிருக்கீங்களா? இல்ல. கோழி கொண்டாந்தீங்களா? கோழி எல்லாம் சேல் முடிஞ்சீங்களா? சரி ஓகே. அண்ணா வந்து மரக்கன்று இலவசமா எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? இலவசமா கொடுக்குறாங்களா? ஆமா. சரி 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 ஓகேக்கா, கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க. உங்க பேருங்க? எங்க பேரு பாப்பாளுங்க, ஆண்டிபாளையம் பாப்பா. ஆண்டிபாளையம் பாப்பாள். அவங்க பேருங்க? கணேஷ். சரி ஓகேம்மா, கொண்டு போய் பத்திரமா வளர்த்துங்க, ரொம்ப நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றி. ரெண்டு கண்ணு எத்தனை ரூபாய்ங்க? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? சாவுக்கட்டுப்பாளையம். இதுக்கு முன்னாடி வந்து மரக்கட்டை வாங்கிருக்கீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஆமாங்க. சரி ஓகே, கொண்டு போய் வச்சு பக்குவமா பராமரிச்சு எவ்வளவு தரீங்க? நீங்க சொன்னீங்கன்னா கொடுக்குறேன். என்ன ரேட்டா? 100 ரூபாய் சொல்றேங்க, நீங்க எவ்வளவு தரீங்க? கொடுக்குறேன். 100 ரூபா வேணாலும் தரேன். ஜிஎஸ்டி அதை விட்டீங்க. ஜிஎஸ்டி அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? வளம் தானுங்க, வளர்க்கறது தானுங்க. மரம் வளர்ந்தா நல்ல முறையா வளருங்க. ஒரு வருஷத்துக்கு காப்பு வந்துரு. தரமான பையன் காத்து, நல்ல குவாலிட்டியானது. சரி, கொண்டே வளர்த்துங்க. சரி, ஃபைனல் எவ்வளவு தரீங்க? ஃபைனல்லாம் ஒரு 50 ரூபா தரலாங்க. 50 ரூபா வரலாம். அதை கட்டுமா? நான் வந்து ரெகுலரா ஈஸா போற ஆளுங்க. அப்ப எல்லாம் ஈஸியா போறாரு. நான் அப்பா வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேலையில பண்ணிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து மரக்கன்று வாங்கினது வந்து மரக்கன்று ரொம்ப மதிச்சு ரொம்ப சந்தோஷம். கொண்டே நல்ல முறையா வச்சு பராமரிச்சு நல்லா பெருசு பண்ணிருங்க. சரி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து மரக்கன்று வாங்கினது ரொம்ப நன்றி. சந்தோஷம். சரி, உங்க பேரு? என் பேர் சங்கர். சங்கர்.
சரி ஓகே, கொண்டு போய் பக்குவமா வச்சு பராமரிச்சு வளர்த்துங்க. ரொம்ப நன்றி. அண்ணனோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்தா அவர் ஏற்கனவே பாலந்துன்னு கொட்ட போட்டாரு. ஆரம்பிச்ச புதுசுலயே அப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாரு. சரி நன்றி. எத்தனை ரூபா தர்றீங்க? நீங்க விலை சொல்லுங்க. மகாகனி வந்து 250 ரூபாய்ங்க, இழுப்பு மரம் வந்து 100 ரூபா, கொய்யாக்காய் 75 ரூபா. சும்மா சொன்னீங்க, வாங்கி நீங்க தோட்டத்திற்கு நீங்க வந்து டக்குன்னு ஐயா வந்து சொன்னாரு, அவர் ரொம்ப அதிக விலைக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாரு தெரியுது. சரி, உங்களுக்கு எந்த நாத்து வேணுங்க? என்ன நாத்து வேணும்? கொய்யா இருக்குது, மகாகனி இருக்குது, இழுப்பு இருக்கு. எது வேணுங்க? மகாகனி வேணுங்களா? பாருங்க, ஐயாவுக்கு வந்து 2 மகாகனி கொடுக்குறோம். எவ்வளவு தரீங்க? ஃபைனல் எவ்வளவு கொடுக்குறீங்க 2க்கு? இல்ல நீங்க எவ்வளவு தரீங்கன்னு கேளு. எவ்வளவு சொல்லு, எவ்வளவு தரீங்க? 2க்கு 100 ரூபா சொல்லுங்க. 50 எவ்வளவு தரீங்க? சரி, எவ்வளவு கொடுக்குறீங்க? இது கையில முடியும் சொல்றேன். நீங்க ஒண்ணு பண்ணிட்டா எவ்வளவு வரைக்கும் கேளு. இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. இவருக்கு ஒண்ணு கொடுக்குறது இல்ல, எவ்வளவு தரீங்கன்னு கேளு. ஒன்னும் தப்பு கிடையாது. எவ்வளவு தரீங்க? ஒவ்வொரு நாத்துக்கு எவ்வளவு தரீங்க? இது மகாகனிங்க, சூப்பரா வருது மரக்கண்ணு. அருமையான மரம், நல்ல growth வர மரம். அண்ணா கொஞ்சம் எவ்வளவு ஆனா தேக்கு மரமாடா, பர்னிச்சர் ஐட்டம் தேவைப்படக்கூடிய நல்ல குவாலிட்டியான, நல்ல தரமா வரக்கூடியது. சரி, எவ்வளவு கொடுக்குறீங்க சொல்லுங்க. எவ்வளவு தரீங்க? இல்ல, அவரு சொல்லிட்டாரு 3க்கு 150 ரூபா கொடுக்குறேன்ட்டாரு. 150 ரூபா கேட்டீங்களா? இந்த உள்ளத்தை எழுத படத்துல ஒரு மாதிரி டெம்போலாம் வச்சு கடத்தி இருக்கிறப்பா, அது கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படிங்கிற பார்த்து கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து 150 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களோட ரியாக்ஷன் உண்மையிலேயே கொஞ்சம் சைலண்டா அருமையான ரியாக்ஷன், நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா மரக்கணமா இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறீங்க, காசுக்கெல்லாம் இல்லைங்க. இருந்தாலும் உங்க ரியாக்ஷன் எப்படின்னு பாக்குறதுக்காக நாங்க அப்படி சொன்ன, தப்பா அதை நினைச்சுக்க வேண்டாங்க. உடனே சந்தோஷமா வளர்த்துங்க. வாரம் வாரம் கண்ணு கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. ஃப்ரீ இலவசமா அதை கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? கவுந்தப்பாடி. கவுந்தப்பாடி கோழி வாங்குறீங்களா? சரி ஓகே, நான் கொண்டு போய் பக்குவமா வச்சு பராமரிச்சு வளர்த்துங்க. இப்ப வந்து அண்ணன் இலவசமா மரக்கண்ணு கொடுக்குறாரு, அதை பத்தி உங்க கருத்தை சொல்ல முடியுமா? மிகச்சிறப்பான ஒரு திட்டம். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம மறைஞ்சாலே இது நிக்கும். ஐயா உங்க பேருங்க? ரமேஷ். ரமேஷ். உங்க பேருங்க? கார்த்தி. உங்க பேரு? சுரேஷ். சரி ஓகே, கொண்டு போய் பக்குவமா வச்சு பராமரிச்சு வளர்த்துங்க. ரொம்ப நன்றி. நல்லபடியா வளர்த்துங்க. சரி வாங்க. சரிண்ணா, நன்றி. மகாகனி ஒண்ணு. ஐயா இங்க ரொம்ப நாள் ஆளை காணுங்க. அவர் கூப்பிடுறாரு. ரொம்ப நாள் ஆள் வரவே இல்ல. ரொம்ப நாளா நீங்க இந்த பக்கம் வரலன்னு கேக்குறாரு. தோட்டத்து வேலை இருந்தீங்களா? தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்ததாமா எனக்கு. சரி ஓகேங்க ஐயா, கொண்டு இதையும் பக்குவமா வச்சு பராமரிச்சு வளர்த்துங்க. 3 வாரம் ஆச்சு. 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆச்சுங்க நீங்க வந்து. அவருக்கு வந்து 1 மாசம். உடம்பு சரியில்லைங்களா? வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ள வர மாதிரி ஆயிடுச்சு. அதிகாரம்ல தொண்டை கட்டிருச்சு. சரிங்க. கொய்யா நாத்து இந்த அளவுக்கு வந்துருச்சாமா? வந்துருச்சு. அன்னைக்கு நம்ம வாங்கிட்டு போனார்ல, நெட்ல வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சாமா? ஆமா, பேரனுக்கோசரம் வாங்கிட்டு போனீங்க கொய்யா நாத்து. சரி, என்ன வேணுங்க? மகாகனி. இது மகோகனி. மகாகனி. மகாகனி அந்த மரம் பெரிய மரமா வரும். பெரிய மரமா வரும். குடை நட்டு 2 நட்டு. சரி வாங்க. நன்றி, வாங்க. கொய்யா நாத்து தோட்டம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி சைலண்ட் பீடிய இல்ல நானே தோட்டம் இருக்கலாம்னு கேட்டேன். தோட்டம் இருக்குதுன்னு சொன்னீங்க. தோட்டம் இல்லையாமா? தோட்டம் இல்ல அப்புறம் எப்படி மரம் கூட நெட்டி வளர்த்து வர எனக்கு புரியல. வீட்டுல வாசல் இடம் இருக்குங்களா? சரி, உங்களுக்கு என்ன கண்ணு வேணும்? கொய்யா நாத்து வேணுங்களா? ஒரு நாத்து 60 ரூபா சொல்லுது. எவ்வளவு தரீங்க? கொடுங்க.
பணமே எடுத்து இல்ல இல்ல பழக்கம் தான். 100 ரூபாய் 60 ரூபா சொன்னேன், 100 ரூபா கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே ஐயாவுடைய மனசு வந்து பெருந்தன்மையான மனசு, சந்தோஷமா நினைக்க வேண்டியதா இருக்கு. மரக்கன்று வாங்கிட்டு 60 ரூபா சொன்னோன்னே சரி பணம் தரேங்க அப்படின்னு பணம் எடுத்து கொடுத்துட்டாரு. பட் என்னன்னா இன்னொரு 100 ரூபா போட்டு நம்ம திருப்பி கொடுத்துடல வேண்டாம். இந்தாங்க, இது மரக்கன்று வந்து இலவசமா கொடுத்துட்டு. சரி, இருந்தாலும் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறதுக்காக நாங்க சொன்னோம், வேற ஒண்ணும் இல்ல. நல்ல முறையா வளர்த்து மரக்கன்று. சரிங்களா? உங்க பேருங்க ஐயா? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கரெக்ட், நிலத்தூர் கிட்ட. சரி, ஓகே, கொண்டு போய் பக்கமா வச்சு வளர்த்துங்க. எப்படி கொய்யாக்கன்னு வாங்கிட்டு போறீங்க? யாருக்கு, பேரனுக்கா பேத்திக்கா? பேரனுக்கு. சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. பசங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ மரக்கன்று வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மரக்கண்ணோட சேர்த்து குழந்தைகளுக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, இன்னைக்கு சந்தோஷமா. இப்போ குழந்தைகளுக்கு தான், எங்களுக்கெல்லாம் இல்ல. குழந்தைகளுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், உங்களை மாதிரி குரங்குகளுக்கெல்லாம் இல்லை. நான் சொல்லவே இல்லையே, நீங்க இப்படி சொல்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷலுங்க? இல்ல, உங்களை பார்த்தா அப்படி சொல்லுவாங்களே, நீங்க ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க. இது வேறயா? சரி, ஓகே, நான் அப்படியே போயிடலாம். இன்னைக்கு ஸ்பெஷலா வந்திருக்காங்க பசங்க, இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நியூ என்ட்ரி எல்லாம் நிறைய இருக்க மாட்டிருக்கீங்க. எப்படிங்க? நியூ என்ட்ரி எல்லாம் நிறைய பேர். ஆமா ஆமா ஆமா, எல்லாம் 8 பேர் இருக்கீங்களா? 8 பேர் பசங்க இருக்காங்க. குழந்தைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, மரக்கன்று கொடுக்கலாம், அப்படியே பிஸ்கட் கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கண்ணு இருக்காரு. ஓகே, நீ ஃபர்ஸ்ட் யாரா சின்ன பையன் யாரா முதல்ல? நீங்க வாங்க. அந்தல அப்படியே லைன். நீங்க எல்லாம் பின்னாடி வாங்க, எல்லாம் பின்னாடி வாங்க. இந்த இது இப்படி நீங்க போன வாரம் பிஸ்கட் வேணும்னு கேட்டீங்களா? போன வாரம் ஆர்டர் போட்டு போயிட்டேன். அப்படி அடுத்த வாரம் வந்து பிஸ்கட் கொடுத்து அப்படின்ட்டு. சரி, சந்தோஷம். அப்படி எடுத்துக்கோ பிஸ்கட். அடுத்த சின்ன பையன் யாரு? நீங்க பிடிச்சிங்க. சரி சரி, சந்தோஷமா சாப்பிடணும். சரியா? வாங்க தம்பி, இங்க வா, இப்படி வா. சரி, பிஸ்கட் வச்சு சாப்பிடுங்க. சரி, சந்தோஷம் சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் தம்பி வந்து எனக்கு முட்டை கொடுக்க மாட்டேங்கன்னு கேக்குறேன். சரி, ஓகே. சரி, சந்தோஷம். பிஸ்கட் சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா படிக்கணும். சரியா? நல்லா படிக்கணும். பாய் 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 பாய், எல்லாம் பாய். ஏமா பிஸ்கட் கொடு. தமிழ் என்ன படிக்கிறீங்க? 9th. 9th படிக்கிறேன். தமிழ். தம்பி, உங்க பேரு? கபினேஷ். கபினேஷ். இந்த மரக்கன்று நல்ல முறையா வளர்த்துங்க. சரியா? இந்த இது ஒரு கொய்யா நாத்து இருக்கு, நல்லா படிக்கணும். சரியா? ஐயாக்கு என்ன வேணும்? அண்ணனுக்கு வந்து வீட்டுல இடம் இருக்காமா, மரம் வளர்த்தோன்னு ஆசையா வந்து கேட்டாரு. அதனால மரக்கன்று கொடுத்துருக்கோம். சந்தோஷமா வளர்த்துங்கண்ணா. உங்க பேருங்கண்ணா? ஆனந்தகுமார். ஆனந்தகுமார் பிளஸ் சிவகுமார். பேரு ஆனந்தகுமார் சிவகுமார் மரக்கன்று வாங்கியிருக்காரு. சிவகுமார் எவ்வளவு தரீங்க? இல்ல, அவரு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, பட் சேஞ்ச் இல்லை அப்படின்னாரு. சரி, அடுத்த வாரம் வந்து தாங்க, சரின்னு போயிருக்காரு. நீங்க எவ்வளவு தரீங்க? 60 ரூபா சொல்றோம். எவ்வளவு தரீங்க? எவ்வளவு தரீங்க? கொடுங்க. ஜிஎஸ்டி 50 ரூபா பிளஸ் அதோட சேர்த்து 60 ரூபா கேட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு எனக்கு 60 ரூபா நோட்டா வேணும்.
100 ரூபா 500 200 கொடுத்தா வாங்க மாட்டேன். 60 ரூபா நோட்டா வேணும். 60 ரூபா நோட்டு 60 ரூபா நோட்டா கொடுத்தா கண்டிப்பா மரக்கன்று கொடுத்துருவேன். ஜிபே பண்ணிக்கலாங்கிற அப்படியா? 60 ரூபாய் 60 ரூபா நோட்டுக்கு எப்படி ஜிபே பண்ணுவாரு? இல்ல ரைட் 60 ரூபா நோட்டா ஜிபே பண்ண முடியுமா? 60 ரூபான்னு ஜிபே பண்ண முடியும். டென்ஷன் ஆயிரும் போறேன். இல்லங்க சந்தோஷம் வளர்த்துங்க. மரக்கணை வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாங்க, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு மரக்கணை இலவசமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு மரக்கணை இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு குழந்தைகள்லாம் வந்தாங்க, அவ்வளவு சந்தோஷம் வாங்கி இன்னைக்கு நெட்டி மரமளித்த சூடு வளர்த்திட்டாங்க குழந்தைகள். நீங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்ல முறையை வளர்த்துங்க. சரிங்களா? போதுமா இல்லை வேணுங்களா? சரி சரிங்க சரி. கொய்யா நாத்துங்கண்ணா, அன்னைக்கு நீங்க வந்து வாங்கிட்டு போனீங்களா? பங்க்லீங்களா? பெட்ரோல் பங்க்லீங்களா? பங்க் வச்சிருக்கீங்களா? சூப்பர். அண்ணன் வந்து பெட்ரோல் பங்க் வச்சிருக்காருங்க. அண்ணா பங்க் பேர்ல விநாயக ஏஜென்சி பங்க் வச்சிருக்காரு. பங்க்ல வந்து இந்த கொய்யா நாத்து கொண்டு போய் நெட்லாம் அண்ணன் கேட்டிருக்காரு. இந்தாங்கண்ணா. அண்ணா எவ்வளவு தரீங்க? எவ்வளவு கேட்டா கொடுக்கல. எவ்வளவு கேட்டாலும் தரேன். உங்களுக்கு இல்ல சரி கொடுங்க. எவ்வளவு கொடுக்குறீங்க? அண்ணன் வந்து விநாயகர் பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே வாங்கிட்டாரு, அதனால நீங்க கலாய் செடி வச்சு வளரணும், மரம் வளர்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, கொடுக்குறாரு. அன்பா வாங்கிட்டு போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா 250 ரூபாய்க்கு ஒரு கண்ணு. 250 ரூபாய்ங்க. அண்ணன் வந்து எனக்கு நல்ல பழக்கமான ஒரு அண்ணன் சொல்லிட்டு சரி வேண்டாம் 200 அவர் 2 கண்ணு வாங்கிட்டாரு, பணம் கொடுத்துட்டாரு. நீங்க எவ்வளவு தரீங்க அவருக்கு? அவரு ஜிபே பண்ணிடுவாரு, அது கணக்கு வேற. அப்படிங்களா? எப்படிங்க அக்கா பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. அக்கா நீங்க 2க்கு 100 ரூபா கொடுங்க. நம்பலாம் வேண்டாம். என்ன சரின்னு திரும்பி போறேன். கீரை கொண்டாந்துருக்கீங்களா? அக்கா கீரை கொண்டு வந்துருக்காங்க. சந்தையும் முடிஞ்சிருச்சு. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இருங்க வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டு காசு கொடுக்குறாங்க. அக்கா ரெண்டுமே வளர்த்துங்க, சும்மா தான் கொடுக்கும், ஃப்ரீயா தான் கொடுக்குறேங்க. சந்தோஷம் வளர்த்துங்க. சரிங்களா? அண்ணன் இதுக்கு முன்னாடி வாங்கி நெட்டி இருக்காரு, இருந்தாலும் இருந்தது 2 ஐட்டம் நல்லா கொடுத்துருங்க. சரி நல்ல முறையா வச்சு வளர்த்து பெருசு பண்ணிடுங்க. சரிங்களா? உங்க பேரு? உங்க பேரு ருக்மணிக்கா. கீரை என்னென்ன கீரை கொண்டு வந்திருக்கீங்க? நேரத்துல வந்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வாங்கிக்கலாம். வார வாரம் வருவீங்களா? வார வாரம் வருவீங்க. வார வாரம் வந்தாலும் அக்கா கீரை கொண்டு வருவாங்க. தோட்டத்துல விளைஞ்ச கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க. அண்ணா நன்றிண்ணா, நல்ல முறையை வளர்த்துங்கண்ணா. சரி நீங்க வந்து காய் பொறிச்சு சாப்பிடும். கண்டிப்பா கொண்டு வாங்க கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு ஒரு வருஷத்துல காப்புக்கு வந்துன்னு சொன்னாங்க கொடுக்குற இடத்துல. நீங்களும் அதே மாதிரி வச்சு பெருசு பண்ணி பராமரிப்பு பண்ணுங்க, நல்ல growth வரும். நன்றிண்ணா. சரி அண்ணா கொய்யா நாத்து இருக்குது தர்றாங்க. தோட்டம் இருக்குல்ல, இடம் இருக்கு வளர்த்துருக்கு. எத்தனை கன்று வேணுங்க? 2 கன்று வேணுங்களா? அண்ணன் வந்து அண்ணனுக்கு தோட்ட இடம் இருக்கு சொல்றாரு. அண்ணன் 2 கன்று வேணும்னு சொல்றாரு. பட் ஆனா 2 கன்று எவ்வளவு கொடுப்பாருன்னு தெரியல. எத்தனை ஏக்கரா இருக்கும்? 5 சென்ட் இருக்கு. சூப்பர், பிரச்சனை இல்ல. இது இப்ப 5 சென்ட்னா 500 ரூபாய் ஆவரேஜ் இருக்கு. அக்கா வாங்க, இது வந்து 3 அக்கா வாங்க வாங்க. எவ்வளவு தரீங்க 2 கன்று? 5 சென்ட் வச்சிருக்காருங்க. பட் அவருக்கு வந்து 120 ரூபாய் 100 ரூபாய்க்கு 2 நாத்து கொடுத்தோம். சரி நீங்க எவ்வளவு தரீங்க 2? அவர்கிட்ட கேட்டுதான் அவர்கிட்ட கேட்டுதான் வந்திருக்காரு. அப்ப நாங்க சிக்க முடியாது. சரி சந்தோஷம் வளர்த்துங்க. உங்களோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்தா ஆனா அதுக்குள்ள அவர் சொல்லிட்டாரு. ஆனா இலவசமா தான் கொடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணா. சந்தோஷம் வளர்த்துங்க. ஆனா உங்க பேரு என்ன? லோகேஷ். நீங்க எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்ல காலேஜ் ரோடு. சரி ஓகே, கொண்டு போய் பக்கமா வச்சு வளர்த்துங்க. சரி இது வந்து மரக்கணை வாங்குறது பெருசு இல்ல, நான் கொடுக்கறது பெருசு இல்லைங்க. இதை கொண்டு போய் பெருசு பண்ணி வளர்த்தி பெருசு பண்ணிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி வாங்க. சரி நன்றி வாங்க. நேரத்துல வந்திருக்கலாம்ல. இந்த கடை உங்களுதா? மீன் கடை மரக்கணை வேணுமா சாமி? கொய்யா செடி வேண்டாமா? அதாவது நெகிழ்ங்கிறது 2வது. கொய்யா வந்து இருக்கிறதுலயே முதல் தரம் அதுதான்.
உடம்புக்கு ரொம்ப நாட்டு கொய்யா நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது கொய்யா தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கனிகள் நம்ம சொல்லணும். செங்கொய்யா ஆமா, உங்களுக்கு இடம் இருந்தா கொண்டு போங்க, கொண்டே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது தம்பி சொல்றது கரெக்ட் தான். நிழலுக்கா அடுத்த வாரம் வாங்க தரேன். இழுப்பு மரம் வைக்கலாம். சரிங்களா? அது வந்து எண்ணெய்க்கு ஆகுங்க, பண்ணுவாங்க. அப்படி இழுப்பு இல்லைன்னா வேற ஒண்ணு வேணும் 2 வேணுமா? 2 இருக்குது, 2 கொண்டு போங்க. அண்ணா வாங்க. அக்காவுக்கு 2 கொய்யா கண்ணு கொடுத்துருக்கோம். எல்லா கண்ணும் கொடுத்து முடிச்சாச்சு. அக்காவுக்கு வந்து கடைசியா இப்ப கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கறத வாங்குறது பெருசுல, நல்ல முறையை வளர்த்து பெருசு பண்ணிருங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. உங்க பேரு? எங்க இருந்து வர்றீங்க? அலங்கியம். ஏற்கனவே வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கெடா குட்டி வாங்கிருக்கீங்க. சரி ஓகேங்க. இதையும் கொண்டு போய் பக்கமா வளர்த்தேன். குட்டியெல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. சரி ஓகேங்க. சரிங்க, நல்ல முறையா வளர்த்து. ஓகே. வந்துங்க மரக்கன்று வந்து குழந்தைகள்லாம் வாங்கி நட்டிருக்காங்க. அது இப்போ வந்து இவங்க போய் வாசாமி எங்க வீட்டுக்கு போயிட்டீங்க? என்னாச்சு? மரக்கன்று அப்படியா? செடி வாங்க வந்தீங்களா? அப்படியா? சூப்பர் அருமை. மிக சூப்பர், மிக அருமை. தங்க நீ பிஸ்கட் சாப்பிட்டீங்களா? அப்படியா? நீங்க சாப்பிடுங்க, பிரிச்சு சாப்பிடுங்க. ஏன் அப்படியா? சரி சாப்பிடு. சரி அவனுக்கு ஒண்ணு கொடு, வாங்கிக்க. அப்படியே வரும் பாரு. கொடு அது கூட பிரிச்சு. செல்பியா? அது தம்பி கொடுத்துட்டியா? சரி நீங்க சாப்பிடு. உங்களுக்கு தான். சரிந்தா கையில வச்சுக்கங்க. பாய். எனக்கு 2. அவருக்கு மாமா வேண்டாம், எனக்கு கொடுக்க கூடாதுங்கிறீங்க. டீ சாப்பிட்டு நீ சாப்பிடு. இல்ல எங்க அண்ணன் கேட்டதுக்காக கொடுத்துட்டேன். ஐயாக்கு 2 பிஸ்கட் பரவாயில்ல, வாங்கிக்க. ஐயாக்கு 2 பிஸ்கட் இந்தாங்க. ஐயா என்ன பிஸ்கட் சாப்பிடுங்க. ஆமா நீ கம்மல இருந்தாங்க. இருந்தாங்க இருக்குங்க கொலிகார. நீ கம்மல இருந்தா சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் சரி ஓகே.